அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு மிதுன ராசிக்கு இந்த 2026 எந்த மாதிரியான பலன்களை வச்சிருக்குது, 26ஓட கிரகநிலைகள் மற்றும் 26ல மிதுன ராசிக்கான பலம் பலவீனம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் தடைகள், இந்த மாதிரி ஒரு 4 விஷயத்தை இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்பை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, டைம் ஃபிளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேரம் பறக்கிறது அப்படின்னு. இப்பதான் 2020 கொரோனா சந்திச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் 6 வருஷம் 5 வருடங்கள் முடிஞ்சு 6வது வருஷத்துல அடி எடுத்து வைக்க போறோம். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் நீங்க நிறைய இந்த வேகமாக நேரங்கள் போறத பார்த்திருப்பீங்க. நாட்கள் மெதுவாகவும் வருடங்கள் வேகமாகவும் போறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த வகையில இந்த வருட 2026க்கான புத்தாண்டு பலன்கள் கண்டிப்பா பார்க்கணும் இல்லையா. எப்போதுமே ஒரு வருஷம் தொடங்குதுன்னா கண்டிப்பா புத்தாண்டு பலன்களை பார்த்துருவோம். அதன் அடிப்படையில் மிதுன ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வருடத்தோட கிரக நிலைகள் நம்ம எப்போதும் பார்க்குற மாதிரி முக்கியமான கிரக நிலைகள் குரு, சனி மற்றும் ராகு கேதுக்கள். குருவை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 1ஆம் இடத்துல, அதாவது ஜென்மத்திலே இப்போ சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு. வரக்கூடிய 2026 ஜூன் 2ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போய் குரு உச்சமாக போறார். இது ஒரு சிறந்த அமைப்பு. இதை பத்தி நம்ம கண்டிப்பா டீட்டெயிலா பேசுவோம். அடுத்தது சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம். இது வெறும் நட்சத்திர பயிற்சி தான், கிரக பயிற்சி கிடையாது. வரக்கூடிய 18/5/2026 ஒரு மாற்றம் நிகழப்போகுது. அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்தில் சனி பயணிக்க போறார், அவ்வளவுதான். ஆனா அது மீன ராசி தான். இது உங்க ராசிக்கு 10ஆம் இடமா வரும். அப்புறம் ராகு கேதுக்கள் 6/12/2026, அதாவது கிட்டத்தட்ட இந்த வருடத்தோட கடைசி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு ராகுவும் 3ஆம் இடத்துக்கு கேதுவும் வரார். இது ஒரு நல்ல பெயர். இதன் அடிப்படையில் இந்த வருடம் உங்களோட மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா அந்த குருவை தான் நான் சொல்லுவேன். இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு நல்ல பினான்சியல் இன்கம் அப்படிங்கிறது உண்டு. அதாவது பாத்தீங்கன்னா பண வரவு எக்கச்சக்க வழிகளில் இருந்து நமக்கு பண வரவு வரும். ஒரே ஒரு வேலை தான் செய்யறோம், எப்படி எக்கச்சக்க வழியிலிருந்து பணம் வரும் அப்படி இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹைக்கா இருக்கலாம், இல்லை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய பணமா இருக்கலாம், இல்லை நீண்ட நாள் நமக்கு வர வேண்டிய கடன்கள், சொத்துக்கள், பூர்வீக சொத்து வில்லங்கம், இதெல்லாம் முடிஞ்சு நமக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த பொருளாதார சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் வரும். அதே மாதிரி உங்களோட வேலையில இவ்வளவு நாள் இருந்துட்டு வந்த, அதாவது நம்ம எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் அதுக்கு உண்டான ஒரு ஊதியம் இல்லைங்கிற ஒரு குறை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இயல்பாவே இப்போ தான் அஷ்டமத்து சனியை கடந்து வந்திருக்கீங்க. 10ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு. 10ஆம் இடத்துக்கு சனி இன்னும் ப்ராப்பரா அதில் போய் செட்டில் ஆகல. இது எல்லாமே இந்த வரக்கூடிய 2026 மிட்டுக்கு அப்புறம் தான் செட்டில் ஆக போகுது. குறிப்பா அந்த சொன்ன இல்லைங்களா, உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் சஞ்சரிக்கும் போது உங்களோட வேலை தொழில ஒரு அர்த்தம் கிடைக்கும். நீங்க யாரு, நீங்க உங்களோட திறமை என்ன, இது ரெகக்னைஸ் பண்ணப்படும். ஒரு நாள் அந்த பாலிடிக்ஸ் கார்னர் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளேயே நீங்க உங்களை அப்படியே டம்ப் பண்ணியே வச்சிருந்திருப்பாங்க. உங்க திறமைகள் அப்படியே மழுங்கடிக்கப்பட்டுட்டே இருந்திருக்கும். அந்த ஒரு தூரதிஷ்டம் அப்படிங்கிறது இந்த வருட மிட்ல, அதாவது மே ஜூன்ல இருந்தே இது சரியாக போகுது. காரணம் என்னன்னா அந்த குரு பயிற்சி தான். ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. சனி பகவானையும் குரு தொடர்பு கொள்றாரு. இது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் மட்டும் நடக்கணும். அடுத்தது மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் குரு. 2ஆம் இடம்னாலே ஜோதிடத்துல குடும்பத்தை குறிக்கும். குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாருங்க. ஒரு நாள் திருமணம் ஆகாத மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருட பாதிக்கு அப்புறம் திருமணம் முடிவாகும். அதே மாதிரி குழந்தையும் கொடுக்கும். குரு உச்சமான நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கும். உங்க ஜாதகத்துல நல்ல ஒரு 5ஆம் இடம், இப்போ ஒரு 5ஆம் அதிபதி இல்லைன்னா குருவோட தசாபுத்திகள் நடந்து இந்த நேரம் 2026 6வது மாசத்துக்கு அப்புறம் நீங்க குழந்தைக்கான முயற்சிகள் எடுக்கும்போது குழந்தை கண்டிப்பாக உண்டு. இதுலயும் உண்மையிலே ஒரு பெரிய பலம் தான் இந்த வருடம். இதெல்லாம் பலம். பலவீனம் எதுவும் இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. சில பலவீனங்கள் இருக்கு. முதல் பலவீனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் அந்த 10ல சனி பகவான் சஞ்சரிச்சு நம்மளோட தொழில் வெற்றிகள் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்தா கூட அவர் 12ஆம் இடத்தை தன்னோட 3ஆம் பார்வையால பார்த்துக்கிட்டு இருப்பார். இது என்னன்னா நம்மளோட ஹெல்த் அண்ட் தூக்கம், மெயினா தூக்கம் தான். 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். அதன் அடிப்படையில் தூக்கமின்மை ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கோம். 10ஆம் இடத்துக்கு சனி வந்த உடனே நிறைய பேருக்கு தூக்கம் போயிடும். வேலை பழுவினால, ஸ்ட்ரெஸ்னால, ஒரு மாதிரியான டிப்ரெஷனால, ஒரு தூக்கமே இல்ல, காலைல எந்திரிச்ச உடனே தான் தூக்கம் வருது, எந்திக்கும் போது தான் தூக்கம் வருது, இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள்ல நீங்க மாட்டிருப்பீங்க. தூக்கம் இல்லைனாலே உடம்பு அசதியாகி திரும்ப உடல் உபாதைகள், உடல்நல குறைவுகள் இப்படி நம்ம போக ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதனால எவ்வளவு நம்ம வேலை செஞ்சாலும் சரி, எவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த தூக்கத்தை மட்டும் ஒரு ப்ராப்பரான வேலை, ப்ராப்பரான டைமிங்க கண்டிப்பா ஒதுக்கிடுங்க. இந்த மணிக்கு அப்புறம் நம்ம வேலை செய்ய மாட்டோம். இத்தனை ஒரு 10 மணிக்கு அப்புறம் என்னோட எல்லா ஸ்கிரீனையும் ஆஃப் பண்ணிட்டு
பண்ணிட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக படுத்துருவேன். இந்த மாதிரியான முடிவுகள், காலைல கொஞ்சம் சீக்கிரம் எந்திக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் ரொட்டீனை அந்த தூக்கத்துக்கு நீங்கள் வந்து செய்யணும். அது மட்டும்தான் இந்த 12ஆம் இடத்து அந்த சனியோட பார்வையினால வரக்கூடிய ஒரு பலவீனம். மற்றபடி வேற எந்த பெரிய பலவீனமும் இல்லை. கிட்டத்தட்ட 12 ராசிகளில் ஒரு 2 ராசி தான் 2026 மிக மிக சந்தோஷமா இருக்க போறாங்க. அதுல மிதுன ராசியும் ஒன்று. அதனால உங்களை வந்து நீங்க தயார்படுத்துறதாகட்டும், இவ்வளவு நாள் நம்ம சேஃபர் ஸ்டாண்டில் பெரிய முயற்சிகள் இல்லாம பெரிய ரிஸ்க் எடுக்காம இருந்த விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே இனிமே கூடுதலான கவனம் செலுத்தி அக்ரெசிவா நீங்க போக ஆரம்பிக்கலாம். ஒரு குட்டு கோங்கிற மாதிரியான மூவ்மெண்ட். பொதுவா பொருளாதாரத்தை மையப்படுத்தி பார்க்கும்போது 2026 ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இந்த ஒரு நிலை வருது. கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுல உடல்நல குறைவுகள் மட்டும் அப்பப்போ வரும். அதனால தான் அந்த தூக்கம்ங்கிறத நான் மையப்படுத்தி சொல்றேன். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு மட்டும் தான் சனியோட பார்வை கொஞ்சம் கெடுதலை கொடுக்கும். அதனால தான் அந்த தூக்கம்ங்கிறத சரியா பார்த்துக்கிட்டீங்கனாலே மற்ற எல்லா உடல்நல பிரச்சனைகள், மனநல பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். இதுதான் பலவீனம் 2026. அப்புறம் வாய்ப்புகள் எதுவும் உண்டா? இந்த வருட வாய்ப்புகள் என்னெல்லாம் வரும்? இயல்பாவே பாருங்களேன், 10ஆம் இடம் குருவோட பொலிவு பெறப்போகுது, குருவோட பார்வையினால. இது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. குரு இருக்கிற இடத்தை பாருங்க, சரராசி கடகம். கடகம்ங்கிறது வெளியூர் வெளிநாடுகளை குறிக்கும். குறிப்பா வெளிநாடுகள், கடல் கடந்து போகக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக அற்புதமான காலகட்டம். வெளிநாட்டில் இருந்து நீங்க வேலை செய்றீங்க, தொழில் பண்றீங்க, இல்ல அங்கேயே நாங்க செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம் தான். நீங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஓகே, அப்போ ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் எதுவும் இல்லையா? இருக்கு, கண்டிப்பா. 10ல சனி இருக்காரு இல்லையா? உங்களோட தொழில், வேலை, இந்த மாதிரியான விஷயங்கள்ல புது புது வாய்ப்புகள். அதுவும் குறிப்பா உங்களோட இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலை செய்யறாரு, இதை விட ஒரு 20-30% அதிகம் இருக்கக்கூடிய, அதாவது காம்பன்சேஷன் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு வேலை அந்த வாய்ப்பா கிடைக்கும். அதை நம்ம தான் வந்து பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி நீங்க தொழில் பண்றீங்க, புதிய ஒரு ஹொரைசன் அல்லது புதிய ஒரு ப்ராடக்ட், புதிய ஒரு ரீஜியன்ல போய் நீங்க தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இதெல்லாம் மிராக்கிள் மாதிரி நடக்கும். இது எப்போ நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 2026 6வது மாசத்துல இருந்து 2026 12வது மாசத்துக்குள்ள. இந்த ராகு கேது பயிற்சி இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுல இருந்து ஒரு 18 மாதங்களும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு கேது, 9ல ராகு, அதுவும் நல்ல அமைப்பு தான். ஆனா குரு அப்போ 3ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. ஸோ 2027 நம்ம அப்போ புத்தாண்டு பலன்கள் பார்க்கும்போது நம்ம பேசுவோம். இந்த பலன்கள் அப்ளிகேபிள் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா 2026 மிட்ல இருந்து கிட்டத்தட்ட மேல இருந்து இதோட நல்ல பலன்கள் ஆரம்பிச்சிடும். இந்த வருட இறுதி வரைக்கும் இருக்கு. அப்போ இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்லாம் எப்படி இருக்கும்? அப்பெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குமானா இல்ல. ஆக்சுவலா எப்போதுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, உலகத்துல ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா 2 தடவை நடக்கும். ஒன்னு ரியாலிட்டியில, அதுதான் நம்ம எப்போதுமே பார்க்கிறது. இன்னொன்னு நம்மளோட மனசுல ஒரு உத்வேகம், ஒரு முயற்சி, அந்த முயற்சிக்கான பயிற்சி, ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே எப்போ வரும் அப்படின்னா நமக்கு ஒரு ஹோப் வரும்போது, ஒரு நம்பிக்கை வரும்போது. அந்த நம்பிக்கையை இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்கள் கொடுத்துரும். ரியாலிட்டி நமக்கு கிடைக்கிறது வந்து மே, ஜூன்ல இருந்து. இதுதான் அங்க விஷயம். அப்ப ஜனவரியில இருந்தே நீங்க வந்து சந்தோஷமா இருக்கலாங்கிறதா நான் சொல்ல வர்றது. இது இந்த 2026க்கான மிதுன ராசிக்கான வாய்ப்புகள். அடுத்தது கடைசியா தடைகள் எதுவும் உண்டா? இந்த இடத்துல தடைகள் அப்படிங்கறத நான் எப்போதுமே வைக்கிறது வந்து உங்களோட தசாபுத்திகள் தான். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் இல்லைங்களா? உங்களை மாதிரியே இப்போ நீங்க வெளியில போய் பாத்தீங்கன்னா 12 பேர்ல ஒருத்தர் வந்து மிதுன ராசிக்காரரா தான் இருப்பார். அவரோட வாழ்க்கையும் உங்க வாழ்க்கையும் ஒரே மாதிரியாவா இருக்கு இல்லைங்களா? அப்போ எது யூனிக்கா இருக்கு அப்படின்னா உங்களோட ஜனனகால ஜாதகமும் பிளஸ் உங்களோட தசாபுத்திகளும். இந்த தசாபுத்திகள் எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு நம்ம அட்டவணை தயார் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்கிரீன்ல தெரியுற அட்டவணையின் படி உங்களோட வயதுக்கு நேரா என்ன தசை நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதுல கொஞ்சம் தூரதிஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சனி தசையும் செவ்வாய் தசையும் நடக்கிறவங்க. நீங்க மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கர்மாவோட காலகட்டம் நடக்கிறதுனால இதை வந்து நம்மளால வந்து 2026 நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் உங்களோட ஜனனகால ஜாதகத்துல லக்னாதிபதி நல்லா இருந்து இந்த சனி செவ்வாய்க்கு குருவோட சுக்கிரனோட சேர்க்கை பார்வையெல்லாம் கிடைச்சதுன்னா நீங்க கொஞ்சம் தப்பிக்கலாம். யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே அப்படியே கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் தசை நடக்கிறவங்க, சுக்கிர தசை நடக்கிறவங்க, சில குரு தசை நடக்கிறவங்க, பௌர்ணமி அல்லது வளர்பிறை சந்திர தசை நடக்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து நான் சொன்ன பலன்கள் எல்லாமே அப்படியே நடக்கும். எதை பத்தியுமே நீங்க கவலைப்பட வேண்டாம். யாருக்கு மதியமா இருக்கும், நம்ம வந்து முயற்சி எடுக்கணும். அதே சமயத்துல ஃபார்ச்சூன்ஸும் அப்பப்போ நமக்கு வரும் அப்படின்னா சூரிய தசை உங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்குது, அல்லது கேது தசை நடந்துட்டு இருக்குது, ராகு தசை நடந்துட்டு இருக்கு. உங்களுக்குலாம் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டா அந்த பலன்கள் இருக்கும். சில முயற்சிகள் அதே சமயத்துல அந்த முயற்சிகளுக்கு இறுதியா நமக்கு வந்து வெற்றியும் நமக்கு கிடைக்கும். இதை ஏன் தடைகள்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவோட ஆப்ஜெக்டே என்ன அப்படின்னா 2026 கோச்சார பலன்கள். அப்போ அதுக்கு தடையா வர்றது கண்டிப்பா தசை தானே. அப்போ இதுக்கு பொருத்தமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பொருத்தமா இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.